வெல்கம் டு ER கேமிங். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு கேமை பற்றி பார்க்க போகிறோம். ஹேண்ட் கிரிக்கெட்னு சொல்லி ஒரு கேமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கையில் விளாடுவோம்ல, அந்த மாதிரி ஹேண்ட் கிரிக்கெட்டு நம்ம ஃபோனில் எப்படி விளாடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த கேமை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேமை டைப் பண்ணாலே இப்படி தான் டிஸ்கிரிப்ஷனில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணி போனோடனே ஆப் இந்த மணியாக தான் உங்களுக்கு காமிக்கும். ஆன்லைன்லேயும் விளாட்லாம், இல்லைனா நம்ம ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம். இப்போ நான் ஆன்லைனில் விளாட போகிறேன். எப்படின்னு போய் பார்ப்போம் வாங்க. இதில் வந்து 4 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து 5 ஓவருக்கு 5 விக்கெட் இருக்குது. எந்த டீம் மேட்ச்சு, இப்போ நம்ம வந்து எந்த டீமில் இருக்கோம்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 5 ஓவர் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். 5 விக்கெட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 10 விக்கெட் போட்டால் ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ஆப்போசிட் வந்து நான் பாகிஸ்தான் டீம் தேர்ந்தெடுக்கிறேன். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஹெட்டுன்னு தேர்ந்தெடுத்துக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க விளாடலாம். நான் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவை தேர்ந்தெடுத்துட்டேன். இப்போ அப்படியே நீங்கள் வந்து கேமை பாருங்கள், நான் இப்படி விளாட்றேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே போல் விளாடலாம். இந்த கேம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் விளாடும் போது கொஞ்சம் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிற மாதிரி, சீக்கிரம் போர் அடிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து லூடோ கிங் பண்ணியாலாம். லூடோ கிங்கில் நம்ம எப்படி என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நம்பர் சொல்லி ரெஃபரல் நம்பர் சொல்லி விளாட்றோமோ அதே மாதிரியாக தான் இந்த கேமு. இது வந்து ஒரிஜினலாக இருக்கும். இது இந்த கேமு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், நான் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 விக்கெட் எடுத்தேன். இப்போ 25 ரன் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதோட 3 விக்கெட்டு, 4 விக்கெட்டு. இப்போ நான் டக்குன்னு விளாட்னால உங்களுக்கு டக்குன்னு வீடியோ சிம்பிளாக கம்மியிருக்காண்டி நான் இந்த மணியாக விளாட்றேன். இல்லைன்னா நான் பொறுமையாக தான் விளாடுவேன். இப்போ 5 விக்கெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவுலிங் போகிறோம். இப்போ பவுலிங்கில் வந்து நான் வந்து 30 பாலில் 53 ரன்னு அவனை அடிக்கணும். இப்போ 53 ரன்னு அவனை எடுக்கக்கூடாது. அதை வாங்க போகலாம். இப்போ நான் வந்து இப்போ அடுத்து பேட்டிங்கான நம்பரை பவுலிங்கான நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோவை ரொம்ப விளாடுவேன், அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்காதீங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக முடியுதுக்காண்டி தான் இந்த கேமை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த கேமை பற்றி உங்களுக்கு விளாடணும்னு சொன்னீங்கன்னா அந்த கேமை பற்றி நான் விளாடுவேன். இந்த கேமுக்கான வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு இந்த கேமுக்கான எனக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய சேனல் கீழே வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். கண்டிப்பாக நீங்களும் என்ன சேர்ந்து விளாடலாம். இதான் கைஸ் இந்த கேமு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேமு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட சேர்ந்து விளாடலாம். அதாவது லூடோ கிங் மணியாக தான் இந்த கேமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து விளாடுங்க. என் கூட சேர்ந்து விளாடணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் உங்கள் கூட சேர்ந்து விளாடுவேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.